கேர்லெஸ். எப்பவும் நம்ம எல்லா விஷயத்திலும் கேர்ஃபுல்லாக இருந்துட மாட்டோம் இல்லையா? ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருப்போம். அப்படி ஒரு விஷயத்தில் நான் கேர்லெஸ்ஸாக இருந்திருந்தா ஒரு உயிரே நான் இழந்திருப்பேன். ஒரு 3 மாதம் முன்னாடி வழக்கம் போல் கடைக்கு வந்துட்டேன். அப்போ ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு கால் வீட்டில் இருந்து. அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாக போயிட்டு என்னாச்சுன்னு பார்த்தாக்கா வாய் ஒரு பக்கம் கோணியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு கை வரல, ஒரு கால் வரல. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கிளினிக்கு கூட்டின்னு போனேன். அங்கே போனதுமே டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நார்மல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சிடி ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க. நான் டாக்டர் கிட்ட கேட்டேன், ஏன் சார் 1/2 hour முன்னாடி கூட நல்லா தான் இருந்தாங்க, இந்த சின்ன விஷயத்துக்கு சிடி ஸ்கேன் பண்ணுமான்னு கேட்டேன். எப்பவுமே ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நடக்குதுன்னா அதுதான் நமக்கான எச்சரிக்கை. அந்த சின்ன விஷயத்திலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னாக்கா நடக்க போகிற பெரிய விஷயத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னார். பேசிட்டு கிளம்பிட்டு அத்தையை வீட்டில் விட்டேன். வீட்டில் விட்ட பிறகு கடைக்கு வந்துட்டு ஒரு 1/2 hour கழிச்சு மைண்ட் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவர் சொன்னது என் மைண்டில் உறுத்தினே இருந்துச்சு. அதான் அத்தை நார்மல் ஆயிட்டாங்களே, எதுக்காக சிடி ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிசிப்ட் எடுத்துன்னு போயிட்டு ஸ்கேன் சென்டரில் சிடி ஸ்கேன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் ஈவினிங் வந்துச்சு. ரிப்போர்ட் வந்ததுமே அத்தையை கூட்டின்னு போயிட்டு டாக்டர் கிட்ட பேசினப்போ அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. பிரெயினில் ரத்த கட்டின்னு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அதுக்கான டேப்லெட்டை மாற்றி கொடுத்தாங்க. 3 months டேப்லெட் கண்டினியூஸாக எடுத்து இப்போ அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு க்யூர் ஆயிருக்கு. இதுலேருந்து என்ன சொல்ல வரேனாக்கா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்காத ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே அதை கண்ட்ரோல் பண்ணோம்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, லைஃப்பில் வர ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்மளால் ஈஸியாக சமாளிக்க முடியும்.